வணக்கம். நாம டெய்லி ஏஐ கூட எக்கச்சக்கமான விஷயங்கள பத்தி பேசுறோம் இல்லையா? ஆனா அந்த பிரில்லியண்டான ஐடியாக்கள் எல்லாம் அப்புறம் எங்க போகுது? அப்படியே எங்கேயாவது சிதறி காணாம போயிடுதுல்ல? இன்னைக்கு அந்த மாதிரி காணாம போற ஏஐ கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து உங்களுக்குன்னு ஒரு பவர்ஃபுல்லான செகண்ட் பிரெயின், அதாவது இரண்டாவது மூளையா எப்படி மாத்துறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இது சும்மா ஒரு சாதாரண டூல் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. உங்க நாலேஜ் மேனேஜ்மெண்ட்டையே டோட்டலா மாத்த போற ஒரு விஷயம். நிஜமாவே யோசிச்சு பாருங்களேன். உங்க பெஸ்ட் ஐடியாக்கள் ஏன் இன்னும் பிரவுசர்ல எங்கேயோ இருக்கிற டேப்களையும் எண்ட்லெஸ்ஸான சாட் ஹிஸ்டரிகளையும் மாட்டிக்கிட்டு இருக்கு? ஒரு வாரம் முன்னாடி சாட் ஜிபிடிலயோ இல்ல கிளாட்லயே ஒரு சூப்பர் ஐடியாவை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அதை தேடினா கிடைக்கவே கிடைக்காது. இது எவ்வளவு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன்! இந்த டென்ஷனுக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு தான் நாம இப்போ டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபேமஸ் ஏஐ ரிசர்ச்சரான ஆண்ட்ரே கார்பத்தி சொன்ன ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும். விக்கி அப்படிங்கிறது எப்பவும் நிரந்தரமா இருக்கிற, நாளுக்கு நாள் பெருகிட்டே போற ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது நாம கத்துக்கிற விஷயங்கள் சும்மா ஒரு கேள்வியா பதிலா வந்துட்டு மறையக்கூடாது. அது ஒரு நாலேஜ் பேஸா சேவ் ஆகி நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற கான்செப்டோட பேஸ். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ்: முதலாவது செகண்ட் பிரெயின் பிரச்சனை, ரெண்டாவது நோட்புக் எல்எம்ல இருக்கிற குறைகள், மூன்றாவது கார்டெக்ஸோட அறிமுகம், நாலாவது நாலேஜ் ஒர்க் ஃப்ளோவை ஆட்டோமேட் பண்றது, அஞ்சாவது சில பவர் யூசர் டூல்ஸ், மற்றும் கடைசியா அறிவின் எதிர்காலம். டாபிக், தி செகண்ட் பிரெயின் ப்ராப்ளம். இந்த ஏஐ காலத்துல நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான பிரச்சனை இது. இப்பெல்லாம் நாம புதுசா நிறைய கத்துக்கிறோம். ஆனா அதை ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் நம்ம கிட்ட இல்ல. இந்த ட்ரெடிஷனல் ஆர்ஏஜி மெத்தட்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்டா ஏஐ ஒவ்வொரு முறையும் ஃபர்ஸ்ட்லேருந்து தேடி பதில் சொல்லும். ஆனா இந்த எல்எல்எம் விக்கி அப்ரோச் அப்படி கிடையாது. இது உங்களுக்கான ஒரு நாலேஜ் பேஸை கிரியேட் பண்ணி அதுல ஒவ்வொரு புது இன்ஃபர்மேஷனையும் சேர்த்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு தடவையும் ஸ்கிராச்லேருந்து ஆரம்பிக்காம பழைய நாலேஜ் மேல புதுசா பில்ட் பண்றது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ரெண்டாவது டாபிக், நோட்புக் எல்எம்ஸ் மிஸ்ஸிங் பீசஸ். கூகுளோட நோட்புக் எல்எம் நிஜமாவே ஒரு அற்புதமான டூல், அதுல டவுட்டே இல்ல. ஆனா அது ஒரு கம்ப்ளீட் செகண்ட் பிரெயினா மாறத்துக்கு சில விஷயங்கள் மிஸ் ஆகுது. முக்கியமா அது மத்த ஏஐ சாட்ஸ்ல இருந்து கட் ஆஃப் ஆகி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. சாட் ஜிபிடி சாட்டை நீங்க அப்படியே இங்க கொண்டு வர முடியாது. உட்காந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம நோட்புக்ஸை ஆர்கனைஸ் பண்ண ஃபோல்டர்ஸ் கிடையாது, கஸ்டம் டேக்ஸ் கிடையாது. இது ஜெனரேட் பண்ற ஃபிளாஷ் கார்ட்ஸை ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன் மெத்தட்ல படிக்க முடியாது. மைண்ட் மேப்ஸே வெறும் படமா தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமே தவிர எடிட் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம ஒர்க் ஃப்ளோவை கொஞ்சம் ஸ்லோ ஆக்குற விஷயங்கள் தான். மூணாவது என்டர் கார்டெக்ஸ். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு செம்மையான சொல்யூஷன் தான் இது. இந்த காப்பி பேஸ்ட் தொல்லைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கு. இது எவ்வளவு சிம்பிளா வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான். 1, சாட் ஜிபிடி, ஜெமினை இல்லனா கிளாட் கூட சாட் பண்ணுங்க. 2, அங்கே இருக்கிற கார்டெக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. 3, அந்த முழு சாட்டும் ஆட்டோமேட்டிக்கா நோட்புக் எல்எம்ல சேவ் ஆகிடும். அவ்வளவுதான். இது நோட்புக் எல்லாம் ஒரு தனி டூலா இல்லாம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு கமாண்ட் சென்டரா மாத்துது. இந்த டூலோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பர் போதும். $5 லட்சம். ஆமாங்க, இதோட ஆஸ்கிங் பிரைஸ் $5 லட்சம். 32,000 யூசர்ஸ் இதை யூஸ் பண்றாங்க. இதோட மந்த்லி ரெவென்யூவே $2,525. ஒரு சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தேவையை சால்வ் பண்ணதுன்னு இந்த நம்பர்ஸை பார்த்தாலே நமக்கு ரொம்ப கிளியரா புரியுதுல. நாலாவது டாபிக், ஆட்டோமேட்டிங் யோர் நாலேஜ் ஒர்க் ஃப்ளோ. டேட்டாவை உள்ள கொண்டு வர்றதோட கார்டெக்ஸோட வேலை முடியல. உள்ள வந்த டேட்டாவை அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா மேனேஜ் பண்ணுதுன்னு தான் நீங்க பார்க்கணும். இதுல இப்ப 3 விதமான டேஷ்போர்ட் வியூஸ் இருக்கு. நோட்புக்ஸ், சோர்சஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ்னு ஈஸியா பிரிச்சு பார்க்கலாம். ஆடியோ ஓவர்வியூஸ் அப்படியே பாட்காஸ்ட் ஆர்எஸ்எஸ் ஃபீடா மாத்தி டிராவல் பண்ணும்போதே கேட்கலாம். கூகுள் டாக்ஸ்ல இருந்து சிங்கிள் கிளிக்ல டேட்டாவை சென்ட் பண்ணலாம். அதுக்கும் மேல ஒரு புது நோட்ஸ் ஆட் ஆனோனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு குவிஸோ இல்ல ஸ்டடி கைடோ ரெடி ஆகிற மாதிரி கஸ்டம் ட்ரிகர்ஸ் செட் பண்ண முடியும். உங்க பிரவுசருக்குள்ளேயே ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி தான் இது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க டேட்டா எங்கேயும் லாக் ஆகியே நிக்காது. பல நோட்புக்ஸை ஒன்னா மர்ஜ் பண்ணணுமா இல்ல மொத்தமா டெலீட் பண்ணணுமா, தாராளமா பண்ணலாம். எல்லாத்தையும் மார்க்டவுன், ஜேசன் இல்லனா ஜிப் ஃபைலா ரொம்ப கிளீனா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்க நாலேஜ் பேஸ் எப்பவுமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அஞ்சாவது டாபிக், ஸ்பெஷலைஸ்ட் பவர் யூசர் டூல்ஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா யோசிக்கிற பவர் யூசர்ஸ்க்கான சில எக்ஸ்டென்ஷன்ஸை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஆங்கி என்எல்எம். நோட்புக் எல்எம் ஃபிளாஷ் கார்ட்ஸ் வச்சு படிக்கும்போது ஸ்பேஸ்ட் ரிப்பிட்டிஷன் மெத்தட்ல படிக்க இந்த டூல் ஹெல்ப் பண்ணுது.
ஃபிளாஷ் கார்ட்ஸை அப்படியே CSV ஃபைலா எக்ஸ்போர்ட் பண்ணி ஆங்கி ஆப்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலா இதுல அந்த கஷ்டமான மேக்ஸ் ஃபார்முலாஸோட லேட்டெக் ஃபார்மேட் கூட மாறாம அப்படியே வரும். சயின்ஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர். அடுத்தது மைண்ட் மேப் எக்ஸ்ட்ராக்டர். விஷுவலா திங்க் பண்ற ஆட்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நோட்புக் LMல மைண்ட் மேப்ஸ் எல்லாம் எடிட் பண்ண முடியாத வெறும் படங்களா தான் வரும். ஆனா இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி அதை .mm, .xml ஃபைல்ஸா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு எக்ஸ்மைண்ட் மாதிரியான டூல்ஸ்ல ஓபன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க முழுசா எடிட் பண்ணிக்கலாம். மூணாவதா நோட்புக் LM டூல்ஸ். இது ஒரு சூப்பரான ஆல் இன் ஆல் பேக்கேஜ். யூடியூப் வீடியோஸ், RSS ஃபீட்ஸ் எல்லாத்தையும் டைரக்டா இம்போர்ட் பண்ணலாம். உங்க நோட்புக்ஸை கலர் கோட் பண்ணி டேக்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் JSON ஃபைல பேக்கப் எடுக்கலாம். மல்டிபிள் டூல்ஸ் செய்ய வேண்டிய வேலையை இது ஒன்னே செஞ்சிடும். ஆறாவது மற்றும் கடைசி டாபிக், தி ஃபியூச்சர் ஆஃப் நாலேஜ். இந்த டூல்ஸ் எல்லாம் சேர்ந்து நாம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த தியரியோட எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. மறுபடியும் ஆண்ட்ரே கார்பதி சொன்னதுக்கே வருவோம். மனிதர்களோட வேலை நல்ல சோர்சஸை செலக்ட் பண்றது மட்டும்தான், மத்த எல்லா வேலையும் LLM பார்த்துக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். கார்டெக்ஸ் மாதிரியான டூல்ஸ் இந்த விஷயம் தான் நிஜமாக்குது. உட்காந்து காப்பி பேஸ்ட் பண்றது, ரெஃபரன்ஸ் தேடுறதுன்னு எல்லா போரிங்கான வேலைகளையும் AI பார்த்துக்குது. நாம ஜஸ்ட் கத்துக்கிறதுலயும் சிந்திக்கிறதுலயும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். இப்போ நாம எண்டுக்கு வந்துட்டோம். நாளுக்கு நாள் பெருகிட்டே போற உங்களோட அந்த இரண்டாவது மூளை இப்போ உங்க விரல் நுனியில இருக்கு. இத வச்சு இனிமே நீங்க என்ன புதுசா உருவாக்க போறீங்க? உடனே இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுக்கான செகண்ட் பிரெயினை இன்னைக்கே பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிமே நீங்க கத்துக்கிற எந்த ஒரு சின்ன விஷயமும் வேஸ்டா போகாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்த எக்ஸ்பிளனேஷன்ல சந்திக்கலாம்.